புலம்பெயர்ந்த தேசங்களை பற்றி கூறும் ஒரு சில இலங்கையில் உள்ளவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி ஒரு ஆக்களுக்கு இந்த வீடியோவும் சமர்ப்பணம். அதாவது நேற்று நடந்த அனுரகுமார திசாநாயகாவின் பேச்சு, அந்த பேச்சில் இருந்து ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்காக, அது அந்த பேச்சை நீங்கள் வடிவாக கவனித்து பார்த்தீங்களா இருந்தால் எனக்கு ஒரு சிங்களம் தெரிஞ்சவர் தான் இதை மொழிபெயர்த்து எனக்கு சொன்னார். எப்படி என்றால் இலங்கையில் வந்து வருமானம், இந்த வருமானத்தை பற்றி அனுரகுமார திசாநாயகா தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கிறார். உண்மையாக சொல்ல வெளிப்படையான உண்மையை சொல்லியிருக்கிறார். ஒரு டூரிஸ்ட் டூரிசம் வருதா இருந்தால் அந்த நாட்டுக்குள்ள நிச்சயமாக வருமானம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அந்த டூரிசத்தில் யாரெல்லாம் அடங்குறாங்கன்னு பார்த்தோம்னா வெளிநாட்டுக்காரர், அதாவது வேற்று நாட்டவர்கள், அடுத்தது புலம்பெயர்ந்த அங்கே இலங்கையில் வாழ்ந்த புலம்பெயர்ந்த சிங்கள, முஸ்லீம், தமிழ் அநேகமானாக்கள் அப்படியே திரும்பி வரைக்கல அதில் ஒரு வருமானம் பெறுது. ஆனால் அது எப்படி வருமானம் பெறுதுன்றீங்கள, அவர்கள் ஒரு காரை கயர் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த காரை அவர்களுக்கு கொடுத்தா தான் அந்த பணம் பெறுது. அப்போ அதில் ஏதோ ஒரு வகையில் அந்த தங்களோட பொருளை கொடுத்து ஒரு பொருளை எடுக்கிறேன், சாப்பாடு அது சமைச்சு கொடுத்தா தான் அந்த சாப்பாடு அதுக்கு பே பண்ணி அதை சாப்பிடுறேன். அப்படி அது வந்து 100% லாபத்தை கொண்டு வரையில. அதே மாதிரி ஒரு புலம்பெயர்ந்தவர் ஒரு ஆள் வந்து அல்லாடி ஒரு வெளிநாட்டு ஒரு ஆள் வந்து முதலீடு செய்யல அவர் அதில் உள்ள லாபத்தை ஏதோ ஒரு வகையில், அதாவது வெளிநாட்டவர்னு சொல்ல வாரது அப்படின்னா ஒரு ஜெர்மன்காரனோ இல்லாட்டி ஒரு இங்கிலாந்துக்காரனோ வெள்ளத்தோள்கள் வந்து அங்கே ஒரு முதலீடு செய்கிறார்கள், வந்து அங்கே இருந்து அப்போ அவர்கள் அந்த முதலீட்டை எப்படியாவது திருப்பி அதை கடத்துறார்கள், எங்கே தங்கண்ட நாட்டுக்கோ இல்லை எங்கே ஒரு நாட்டுக்கோ அதை கொண்டு போகுது. அந்த பணம் அவர்கள் வெளியில் அந்த பணம் போகுது, சிலவாக போகின்றது. ஸோ அப்போ இதில் மெயினாக அவர் யாரை குறிக்கிறாருன்னா புலம்பெயர்ந்த மக்களை நோக்கி ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கிறார். அதாவது ஐரோப்பாவில் உள்ள புலம்பெயர்ந்த மக்கள், அது புலம்பெயர்ந்த மக்கள் தமிழ், முஸ்லீம், சிங்களம் எல்லாத்தையும் தான் சொல்கிறோம். அதில் அதிகம் பார்த்தீங்களா இருந்தால் தமிழர்களாக தான் இருக்கும், அதிகபட்சம் தமிழர்களாக தான் இலங்கையிலேருந்து புலம்பெயர்ந்த ஆக்களாக இருக்கும். அப்போ அந்த புலம்பெயர்ந்த மக்களை நோக்கி அவர் வசியம் சொல்கிறார். அவர்கள் ஐரோப்பாவில் எங்கேயோ ஒரு மூலைக்குள்ள கோப்பைகளில் கை சிவக்க கோப்பைகளில் கஷ்டப்பட்டு, அதாவது உங்களுக்கே தெரியும், கிட்ட ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க, அந்த தேயிலத்தோட்ட வேலைக்காரர்கள், அந்த தேயிலை பிடுங்கி போடுற வேலைக்காரற்ற கை விரலை தொட்டு பார்த்த அனுரகுமார திசாநாயகா. ஸோ அப்படி ஒரு அருமையான ஒரு மனிதன், இல்லை மாற்று கருத்து இல்லை, அப்படி ஒரு மனிதன் இதையும் இந்த கருத்தையும் இதில் பதிவிட்டிருக்கிறார். புலம்பெயர்ந்த மக்கள் கோப்பை கழுவி இங்கே குளிருக்களை கஷ்டப்பட்டு இங்கே தங்களால் முடிஞ்சளவு பிஸ்னஸ் செய்து, அதாவது அவர்கள் இங்கே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை அப்படியே இலங்கைக்கு தங்களோட குடும்பங்களுக்கு அனுப்புகிறார்கள். ஸோ அந்த குடும்பங்களுக்கு அனுப்புகிற பணம், அது டொலரோ யூரோவோ பவுன்ஸோ எந்த நாட்டு அரேபிஸ் நாட்டிலேருந்து வருதோ எந்த நாட்டில் வருதோ அவ்வளவு தங்களுக்கு 100% வின், அதாவது 100% வருமானம். அதாவது மற்றதெல்லாம் 100% வருமானம் அல்ல. புலம்பெயர்ந்த தேசத்தில் வந்து முழுசாக வர்ற அந்த 100% வருமானம், அதை விட அதிக வருமானம் இவர்களை விட அதுதான் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்று அவர் சொன்னார். ஸோ அதாவது அதிக வருமானம் அதுதான், அந்த நாட்டுக்கு அதிக வருமானம் அதுதான். அதாவது மற்ற டூரிசம் வரைக்கலையோ அல்லாட்டி வேறு முதலீடு செய்யலையோ அது இந்த காசு திருப்பி அங்கால போகப்படுது. ஆனால் டூரிசம் வரைக்கல அவருக்காக நாங்கள் சமைச்சு கொடுக்கணும், அவருக்காக நாங்கள் கார் கொடுக்கணும். அப்போ அதில் அவர் காருக்காகத்தான் அந்த பணம் தாரேன், அப்போ எங்கள்கிட்ட பொருள் அதுக்கு பாதிக்கப்படுது. ஆனால் புலம்பெயர்ந்த மக்கள் கஷ்டப்பட்டு கோப்பைகளில் தார பணம் அது எங்களுக்கு 100% வருமானம். அதாவது அவர் சுட்டி காட்ட வந்த விஷயம் என்ன, அதிக வருமானம் பெறுவது, 100% வருமானம் பெறுவது இந்த புலம்பெயர்ந்த மக்களால். அது மூன்று மக்களாக இருந்தாலும், ஆனால் முக்கியமாக அவர் சொல்லாமல் சொல்லி காட்டியது இந்த இலங்கையில் உள்ள தமிழர்களால் அதிக வருமானம் பெறுதுன்றதை சுட்டி காட்டியிருக்கின்றதை எனது நண்பர் அவர் தெளிவாக சிங்களம் தெரிந்தவர் விளங்கப்படுத்தி சொல்லியிருந்தார். ஸோ உங்களுக்கு அதை பற்றியான இன்னும் நான் எதுவும் தவறாக சொல்லியிருந்தா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சால் கீழே கருத்தில் பதிவிடுங்க நிச்சயமாக. ஸோ அப்படி ஒரு நல்ல இலங்கையை ஆள வேணும் என்று ஆசைப்படும், அது இலங்கையில் ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னு ஆசைப்படும் அனுரகுமார திசாநாயகா இதை சொல்லியிருக்கிறார். இது முந்திய ராஜபக்ச அரசுக்கும் தெரியும், இது முந்திய யாரெல்லாம் முந்தி ஆண்டார்களோ அவர் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் சொல்ல மாட்டார்கள், அவர்கள்லாம் இனத்துவசவாதிகள் என்றதை புரிந்து கொள்ளுங்கள். இவர் அப்படி இல்லை என்றதும் திட்ட தெளிவாக தெரியுது. ஒரு ஆள் எழுதியிருந்த தான் இப்போ திருப்பி இதில் சுட்டி காட்ட விரும்புகிறேன். நாடோடியலுக்கு இதில் ஒரு பெருமை என்ற மாதிரி தான் பலர் நீங்கள் இலங்கையில் நினைக்கிறீர்கள். புலம்பெயர்ந்த மக்கள் மட்டும் இல்லாட்டி, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அனுரகுமார திசாநாயகவே, அதாவது உங்களை ஆளுற அந்த அரசே சொல்லியிருக்குது,
புலம்பெயர்ந்த மக்கள் இல்லாட்டி இலங்கை ஒரு எப்பயோ அது தாய்லாந்தாக மாறி இருக்கும். என்ன தாய்லாந்துண்டா சூப்பர் நினைக்கக்கூடாது. தாய்லாந்துன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே என்ன முதல் வருமானம் உண்டு. ஸோ அந்த நாடாக மாற உங்களோட நாட்டை விடாமல் இருக்கிறது இந்த புலம்பெயர்ந்த மக்கள்லாம். அது நான் மட்டுமல்ல, இங்கே உள்ள அனைத்து மக்களும், அதாவது தமிழ், முஸ்லீம், சிங்களம் எல்லா மக்களையும் தான் நான் ஒப்பனை சொல்கிறேன். ஸோ அவர்கள் அனுப்புகிற பணத்தில் தான் உங்களுக்கு அங்கே அந்த நாட்டுக்கு அங்கே 100% லாபம் கிடைக்குது என்றதில் மாற்று கருத்தில் என்று அனுரகுமார திசாநாயகா கூறியிருக்கிறார். ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் இருந்துங்கள். நன்றி, வணக்கம்.